போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினம் 5 கணிதம்ன்ற ஒரு தொடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 39வது காணொலி. இதுக்கு முன்னாடி நம்ம 38 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு 39 ஃபயர்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ரீசனிங்ன்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். என்ன क्वेश्चन பாருங்களேன். ஒருவித குறியீட்டில் ரெட் என்பது 1 எனவும், ப்ளூ என்பது 2 எனவும், வயலட் என்பது 3 எனவும், ஆரஞ்சு என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? அவர் குறிச்சிருக்கப்போ ஆரஞ்சுன்றது எப்படி குறிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன லாஜிக்னா, இது ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், அதாவது போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். அதாவது இதுக்கான லாஜிக் பாத்தீங்கன்னா AEIOU இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வவ்வல்ஸ். இதுல வவ்வல்ஸ் கவுண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரெட்ல பாருங்களேன், ஒரே ஒரு வவ்வல் தான் இருக்கு, ஈன்ற வவ்வல், அதுதான் நமக்கு 1ன்னு கொடுத்திருக்காங்க. ப்ளூல பாருங்க UEன்ற 2 வவ்வல் இருக்கு, அதனாலதான் நமக்கு 2ன்னு கொடுத்திருக்காங்க. வயலட்ல பாருங்க IOE 3 வவ்வல் இருக்கு, அதனாலதான் நமக்கு 3ன்னு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி லாஜிக்கா ஆரஞ்சு யூஸ் பண்ண எத்தனை வவ்வல் இருக்கு? OAE 3 வவ்வல்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு ஆரஞ்சுக்கான கோடு எப்படி குறிச்சிருப்பாங்க? 3ன்னு குறிச்சிருப்பாங்க. சோ ஆன்சர் வந்து 3 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நீங்க இதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா, மதன்ற வேர்ட்ல என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? மதன் அப்படின்ற வேர்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்தா கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக்னா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன், குறியீடுதல் மற்றும் கணித குறியீடுகள் மற்றும் செயல்பாடுகள்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ் என்பது இன்ட்டு எனவும், மைனஸ் என்பது டிவிஷன் எனவும், இன்ட்டு என்பது பிளஸ் எனவும், டிவிஷன் என்பது மைனஸ் எனவும் குறித்தால் 12 மைனஸ் 3 பிளஸ் 5 இன்ட்டு 20 மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுல அப்படியே நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் கொடுத்துருக்காங்களா, மைனஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்ப டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் பிளஸ் கொடுத்துருக்காங்க, பிளஸ்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்ட்டு யூஸ் பண்ணணும். அப்ப இன்ட்டு 5. இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இன்ட்டுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் பாருங்க? பிளஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம போர்ட் மார்க்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். போர்ட் மார்க்ஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண போறோம். 12 3ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4. அப்ப இன்ட்டு 5 பிளஸ் 20 அப்படின்றது இருக்கும். நமக்கு நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். பிளஸும் மல்டிபிளிகேஷன் இருக்கப்போ அப்ப 4 இன்ட்டு 5 20. அப்ப 20 பிளஸ் 20 என்ன கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 40 என்பது சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதுவும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கான PDF எங்க சார் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாம சார் ரெக்வஸ்ட் கேட்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ப்ராப்ளமா சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இதோட PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா PDF இனிமேல் அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் டேர்ம் தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கொடுத்துட்டு 30 45 90 225 675ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 30 1.5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? 30 1.5ஆல மல்டிப்ளை பண்ணா 45ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? 45 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 90ன்னு கிடைக்கும். இந்த 90 என்ன பண்றாங்கன்னா 2.5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. 2.5ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? 9 25ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஜீரோவை ஹோல் நம்பரா மாத்திட்டேன். 25க்கு கொடுத்து ஹோல் நம்பரா மாத்திட்டேன். அப்ப 8 25 8 இன்ட்டு 25 200ன்னு கிடைக்கும். ஒரு 25 கூட்டினா 9 இன்ட்டு 25ன்னு கிடைச்சிடும். அப்ப 225. 9 25ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 225ன்னு கிடைக்கும். அதான் நமக்கு இங்க 4th நம்பரா கொடுத்துருக்காங்க. 225 என்ன பண்ணிருக்காங்கன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 675ன்னு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. 200 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 600ன்னு கிடைக்கும். 20 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 16 கிடைக்கும். 5 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 15 கிடைக்கும். ஆட் பண்ணும்போது 675ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கான லாஜிக் பாருங்களேன். 1.5 2.5 2 2.5 3ன்னு போயிருக்கு. அதாவது 0.5 எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து என்ன பண்ணும்? 675 3.5ஆல மல்டிப்ளை பண்ணும். கரெக்ட்டுங்களா? 6.75 3.5ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 3.5 மல்டிப்ளை பண்ணும். நான் 35ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 0 வச்சுக்கிறேன். 5 இன்ட்டு 5 25க்கு 5 பேலன்ஸ் 2. 7 இன்ட்டு 5 35 35 பிளஸ் 2 37க்கு 7 பேலன்ஸ் 3. 6 இன்ட்டு 5 30 30 பிளஸ் 3 33. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 10th ஃபேக்டர்ல இருந்து மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா 10th ஃபேக்டர் மல்டிப்ளை பண்றோம். 3 இன்ட்டு 5 15க்கு 5 பேலன்ஸ் 1. 3 இன்ட்டு 7 21 21 பிளஸ் 1 22க்கு 2 பேலன்ஸ் 2. 6 இன்ட்டு 3 18 18 பிளஸ் 2 20. அப்போ அப்படி ஆட் பண்ணுங்க. 5 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 3 2.
நமக்கு 3.5 மல்டிப்ளை பண்ணிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. நான் அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வச்சுடுறேன். அப்ப 675ஐயும் 3.5 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 2362.5 கிடைக்குது. நமக்கான ஆன்சர் என்னப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் என்ன ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 2362.5 இங்க எழுதிடுறேன். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் என்ன, நெக்ஸ்ட் ரெண்டு இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க நண்பா. இது எவ்வளவு அருமையான சீரிஸ் தெரியுங்களா? கரெக்டான சீரிஸ் தானே இது? கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சீரிஸ் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? எம் என்பவர் எண்ணின் மகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எம் என்பவர் எண்ணின் மகள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணுங்கிறவங்க ஒரு கேரக்டர், அவங்களோட மகள் தான் யாரு? எம். ஃபீமேல வந்து நான் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபீமேல் கேரக்டர் வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன், மேல் கேரக்டர் வந்து நான் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணின் மகன் ஓன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ப எம்மு எண்ணு வந்து பிரதர் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஓகே சாரி, ஓக்கு பதில என்னன்னு எழுதுறேன். அப்போ எம்மும் ஓவும் பிரதர் சிஸ்டரா இருந்திருப்பாங்க. அதாவது என்னோட மகள் எம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எம்முங்கிறவங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல அப்பாவா இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு கேரக்டர்ல எது வேணாலும் இருக்கலாம். அது என்ன நம்ம கன்ஃபார்ம் ஆல. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என்னோட மகன் ஓன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஓ வந்து பியின் அப்பா ஆனார். அப்ப ஓன்றவர் யாரோட அப்பா? பியோட அப்பான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பி மற்றும் எண்ணின் தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பியோட அப்பா வந்து ஓ, ஓவோட பேரண்ட் தான் யாரு? என். அப்போ நமக்கு ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னங்கிறது என்னவா தான் இருக்கணும்? ஃபீமேல் கேரக்டரா தான் இருக்க முடியும். அப்போ அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லுவோம்? பாட்டின்னு சொல்லுவோம். அதான் இங்க ஆன்சரா கொடுத்துருக்காங்க. கிராண்ட் மதர் அப்படின்றத ஆன்சர். ஓகேங்களா? என்னோட மகள் எம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட மகன் ஓன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஓன்றவர் பாத்தீங்கன்னா பியோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா போட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? பிக்கும் ஓக்கு என்ன ரிலேஷன் எடுத்திருக்காங்க? ஆப்ஷன்ல எல்லாமே ஃபீமேல் கேரக்டரா இருக்கு. அப்ப என்னன்றது பாத்தீங்கன்னா ஃபீமேலா தான் இருக்க முடியும்ன்றத நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிய வச்சு ஓக்கு பார்த்தோம். ஓன்றது யாரு? அப்பா. அப்ப அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லுவோம்? பாட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஈன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாப்போங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பசில்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க? விடுபட்ட எண்ணை காண்க, மிஸ்ஸிங் டேம் இந்த சீரிஸ்னு கேட்டுட்டு, அதாவது ஒரு சர்க்கிள் டயக்ராம் கொடுத்துட்டு சர்க்கிள்குள்ள செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு அதை இன்னர் சர்க்கிள்குள்ள இருக்க லாஜிக் யூஸ் பண்ணி நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயக்னலா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 20. 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணி தான் நமக்கு சென்டர்ல 26ன்னு கொடுத்துருக்காங்க. இதே லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். 4 × 8 32 பிளஸ் 5 × 2 10 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 42ன்னு கிடைக்கும். அதான் நமக்கு சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லாஜிக்கை நம்ம கேட்ட டயக்ராம்க்கு அப்ளை பண்ணிடலாம். 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். பிளஸ் 3ஐயும் கொஸ்டின் மார்க் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 × கொஸ்டின் மார்க். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 44ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் போட போறோம்ன்றதான் கன்ஃபார்ம் பண்ண போறோம். இங்க இருக்க பிளஸ் 8 வந்து ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது என்ன மாறிடும்? மைனஸா மாறிடும். அப்ப 3 × கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 44 மைனஸ் 8. 44ல இருந்து 8 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 36ன்றது கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின் மார்க் தான் தேவை. கொஸ்டின் மார்க் வச்சுட்டு 3 அங்கிட்டு கொண்டு போய் டிவிஷன்ல கொண்டு போயிடுறேன். அப்போ 36 3ஆல கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 12 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இன்னைக்கான 5 கொஸ்டின் இவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். என்னென்ன டாபிக் கொண்டு வந்திருந்தோம்? நம்பர் சீரிஸ், பிளட் ரிலேஷன், பசில், கோடிங் டிகோடிங்ற டாபிக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸோட வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் இதுக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்காவது நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்கட்டும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்கொயருக்கு வந்து ஷார்ட்கட் போட்டிருந்தோம், கியூபுக்கு ஷார்ட்கட் வேணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தோம் அந்த வீடியோலே. அது யாருமே கமெண்ட்ல சொல்லல. ஸோ அந்த ஸ்கொயர் ஷார்ட்கட் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு கியூப் ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அந்த வீடியோவும் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் நிறைய உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க எங்ககிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.